தமிழால் இணைந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இளையாசின் ஃபோவின் அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஹனி நமக்கு தெரியும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலும் நம்ம எல்லோரும் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ஃபுட் ஐட்டம் தான் இது பார்த்திங்கன்னா உலகத்தில் 300க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. அதில் ஒரு சில முக்கியமான யூனிஃப்ளோரல் வெரைட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டேஞ்சரான ஒரு ஹனியை பற்றியும் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான யூனிஃப்ளோரல் வெரைட்டிஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மனுக்கா ஹனி. மனுக்கா புஷ் என்கிற பூவிலிருந்து இந்த மனுக்கா ஹனி கிடைக்கிது. இது கலர் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் இருக்கிற கலரை விட ஒரு டார்க் கலரில் இருக்கும். மற்றும் இதில் பார்த்திங்கன்னா ஹை எம்ஜிஓங்கிற ஒரு காம்பவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ எம்ஜிஓங்கிற காம்பவுண்டை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதில் காயங்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. இது ரெடியூசிங் ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரீட்டிங் கேன்சர், இந்த மாதிரி பயன்களுக்கு நம்ம இந்த மனுக்கா ஹனியை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்ஃபால்ஃபா ஹனி. இது அல்ஃபால்ஃபா பூவிலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு ஹனி. இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். இது குடல் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட் இந்த ஹனியில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஹனியை காய்ச்சலுக்கும் நம்ம சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம். இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு லேசான ஒரு லைட் கலர், ஆஸ் யூஷுவல் இருக்கிற ஹனியோட கலர் மற்றும் சுவை பார்த்திங்கன்னா லைட் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா யூக்கலிப்டஸ் தேன். இது ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், யூக்கலிப்டஸ் மரத்தில் அங்கே இருக்கிற பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஹனி. இது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட் இந்த ஹனியில் இருக்குது. இந்த ஹனி கலர் லைட் ஆம்பர் கலர், டேஸ்ட் ஆல்சோ லைட் இன் டேஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்காசியா தேன். இந்த அக்காசியா தேன் கலர் பார்த்திங்கன்னா லைட் இன் கலர். அது அக்காசியாங்கிற ஒரு மரத்தில் இருக்கிற பூவிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தேன். இதுவும் காயங்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குது. இந்த தேன் டார்க் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்வீட் தேன். பக்வீட்டுங்கிற ஒரு ஃப்ளவர்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு தேன். இது கலர் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கலரில் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோர் த்ரோட்டு அண்ட் காஃப் அண்ட் ஸ்கின் கேருக்காக இதை ஹனியை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு க்ளோவர் ஹனி. இந்த ஹனி பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆம்பர் கலர்லேருந்து கொஞ்சம் அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் மாறுபடக்கூடியது. இது மனுக்கா ஹனி மாதிரி இல்லை. இந்த ஹனியில் ஒரு ஸ்பெஷல் இல்லைனாலும் இது ரொம்ப ஆன்டிபாக்டீரியல் அண்ட் ஆன்டி வைரல் குவான்டிட்டி இதில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேஜ் ஹனி. இதை முனிவர் தேன்னு சொல்கிறாங்க. இது டார்க் கலரில் இருக்கும். அடர்த்தி டென்சிட்டி பார்த்திங்கன்னா இந்த தேன் அதிக டென்சிட்டி இருக்கும். அதிக இனிப்பு சுவையும் இந்த தேனில் அதிகமாக இருக்கும். இந்த ஹனி ஸ்மெல் மற்றும் டேஸ்ட்டுக்கு ரொம்ப பிரபலமான ஹனி. இந்த ஹனி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு டைஜஷனையும் நீரிழிவு நோயும் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஹனியை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லாவெண்டர் ஹனி. லாவெண்டர்னாவே நமக்கு தெரியும், ஆல்ரெடி ப்ளசண்ட்டான ஒரு ஃப்ளவர் அண்ட் ப்ளசண்ட்டான ஸ்மெல்லை கொடுக்கக்கூடியது. நேமுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த ஹனியும் ஒரு ப்ளசண்ட் டேஸ்ட் மற்றும் ஒரு ஸ்மெல்லை கொடுக்கக்கூடியது. இது லைட் ஆம்பர் கலரில் இருக்கும். இது மனுக்கா ஹனி அளவுக்கு இல்லாவிட்டாலும் இதில் நிறையா பண்புகள் இதில் அதிகமாக இருக்குது. தோல் புண்கள் மற்றும் பூஞ்சை தொற்றுகளிலிருந்து இது சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ஹனி பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி ஹனி. ரோஸ்மேரிங்கிற ஃப்ளவர்லேருந்து இந்த ஹனி எடுக்கிறாங்க. இந்த கலர் பார்த்திங்கன்னா லைட் ஆம்பர் கலர். இந்த ஹனி இம்ப்ரூவிங் டைஜஷன் மற்றும் அழகு சாதன பொருட்கள், அதாவது காஸ்மெட்டிக் பொருட்களில் இந்த ஹனி பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாமுன் ஹனி. ஜாமுன் ஹனிங்கிறது பார்த்திங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அது இந்தியன் பிளாக்பெரின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃப்ரூட்டை இந்தியன் பிளாக்பெரிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த நாவல் பழம் சொல்லுவோம்ல அந்த ஃப்ரூட் தான் இந்தியன் பிளாக்பெரி. அதுக்கு பேர் தான் ஜாமுன் ஹனி. இது பார்த்திங்கன்னா டார்க் ஆம்பர் கலரில் இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா லெஸ் ஸ்வீட் டேஸ்ட்டு, சம்டைம்ஸ் பிட்டர் டேஸ்ட்டில் கூட இது இருக்கும். ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு பெக்யூலியர் அரோமாவாக இருக்கும். நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெக்யூலியரான ஒரு அரோமாவாக இது கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு நீரிழிவு நோய்க்கு இது பெஸ்ட்டு மருந்துன்னு சொல்கிறாங்க, அதாவது பெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹனி. இதுதாங்க முக்கியமான யூனிஃப்ளோரல் வெரைட்டிஸ். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஹனியை பார்க்க போகிறோம். இது ஹனின்னு சொல்கிறத விட ஒரு விஷத்தன்மையுடைய ஹனின்னு நம்ம அதை சொல்லலாம்.
அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மேடு ஹனி. இதை பைத்தியத்தேன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹனியில் க்ரைனோடாக்சின்ங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் அதிகமாக இருக்குது. இந்த காம்பவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வாமிட்டிங், நாசியா, டிசீனஸ் போன்ற பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தன்மையுடையது. ஹனி எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டோடென்ட்ரான் பூவிலிருந்து நமக்கு இது கிடைக்கிது. இது எல்லா பக்கம் இருக்காதுங்க. இது பெரும்பாலும் நேபாள், துருக்கி மற்றும் அமெரிக்காவின் பசிபிக் வடமேற்கு பகுதியில் தான் இந்த ஹனி நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த ரோட்டோடென்ட்ரான்கள் பூவில் இந்த க்ரையோடாக்சின்ஸுங்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ஹனி நமக்கு ஒரு விஷத்தன்மையாக இருக்குது. இந்த ஹனி சொன்ன அளவுக்கும் மேலே உட்கொண்டால் பல பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ டோஸ்னால் ஒரு ஸ்பூனுக்கு மேலே அந்த ஹனி நம்ம சாப்பிடும்போது நம்ம ஹார்ட் பீட் மற்றும் பிளட் ப்ரெஷர் இம்மீடியட்டாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹை டோஸாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இந்த ஹனி உயிர்கொல்லியாக கூட செயல்படக்கூடியது. ஸோ இந்த ஹனி, இந்த பூவில் ரோட்டோடென்ட்ரான்கள் பூக்குலேருந்து கிடைக்கக்கூடிய ஹனி மட்டும் இல்லை, அந்த இலை, அந்த தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இலை மற்றும் பூக்கள் கூட நச்சுத்தன்மை கொண்டது. ஆனால் சில பீப்புள்ஸ் இதுக்கு ப்ரீமியம் பே பண்ணி இந்த ஹனியை வாங்குறாங்க ஒரு மெடிக்கல் பர்பஸுக்காக. மேடு ஹனி ரெட் கலர் மற்றும் சுவை பார்த்திங்கன்னா கசப்பு சுவையில் இருக்கும். மற்ற எல்லா ஹனியிலிருந்தும் இது டிஃப்ரெண்ட்டான கலரில், ரெட் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஹனியை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஹாலுசினேஷன் அப்படிங்கிற ஒரு இல்யூஷனான ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஒரு அந்த பிஞ்ச் அளவுக்கு நம்ம சாப்பிட்டாவே நமக்கு இது ஹாலுசினேஷன் எஃபெக்ட், அதாவது இல்யூஷன் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்ம மாய தோற்றத்தை இந்த ஹனி நமக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இதுதான் மேடு ஹனி. இப்போ நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் மனுக்கா ஹனியில் எம்ஜிஓ குவான்டிட்டி பற்றி. ஸோ எல்லா ஹனிலையுமே ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. ஹைட்ரஜன் பெராக்சைடுனா நமக்கு என்னென்னு தெரியும், ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் ஏஜெண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த எம்ஜிஓங்கிறது மெத்திக்ளையாக்சல் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இது எம்ஜிஓ பார்த்திங்கன்னா மனுக்கா ஹனியில் மட்டும்தான் எம்ஜிஓ காம்பவுண்ட் அதிகமாக இருக்குது. மற்ற எல்லா ஹனியை கம்பேர் பண்ணும் பொழுது எம்ஜிஓ மெத்திக்ளையாக்சல் அப்படிங்கிற ஒரு ஆன்டி பாக்டீரியல் கெமிக்கல் காம்பவுண்ட் மனுக்கா ஹனியில் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் மனுக்கா ஹனி மற்ற எல்லா ஹனியிலிருந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இப்போ இந்த மனுக்கா ஹனிலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா நியூசிலாந்தில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் மனுக்கா ஹனிக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க்கை ஒரு குவாலிட்டி, ஒரு ட்ரஸ்டட் மார்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா யூஎம்எஃப், யூனிக் மனுக்கா ஃபேக்டர் அப்படி வச்சு அந்த ஃபேக்டர் வழியாக தான் நமக்கு மனுக்கா ஹனியை வெரைட்டியாக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த ஹனியில் யூஎம்எஃப் 10+ன்னு எந்த இடத்துல ஹனியில் மென்ஷன் பண்ணி வருதோ அந்த ஹனியில் எம்ஜிஓ கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஹை ரிச் மினரல் சப்ளிமெண்ட்டை நமக்கு கொடுக்கக்கூடியது. அந்த ஹனி நமக்கு ஹெல்த்தி மசில்ஸ் அண்ட் போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் எம்ஜிஓ மெத்திக்ளையாக்சல் அண்டு யூஎம்எஃப், யூனிக் மனுக்கா ஃபேக்டர். இதுதான் மற்ற எல்லா ஹனிலேருந்து மனுக்கா ஹனியை வேறுபடுத்தி காட்டக்கூடியது. இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் ஹனி. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Don't forget to subscribe and press the bell icon. மீண்டும் ஒரு நல்லதொரு இன்ஃபர்மேஷனில் நம்ம சந்திப்போம். Until then, signing off. Ilaya. Bye bye. Take care. Cheers.